இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கமெண்ட் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னாக்கா, இந்த வாரத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி, நகர்வுகளை பற்றி பதிவு. அதாவது தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு, இன்டர்நேஷனல் பெரிய லெவலில் நடந்திருக்குங்க. அதை பற்றி பதிவு பண்ணலாம். இந்த வாரத்தில் நடந்த ஒரு எல்லா உலக நாடுகளுக்கும் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னாக்கா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த போர் இப்போதைக்கு நிறைவடைஞ்சிருக்குங்க. ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் அக்ரிமெண்ட் இனிமேல் போர் இருக்காதுன்னு நம்புகிறோம். மெயினாக இந்த போர் முடிவுக்கு வந்து யார் காரணம்னாக்கா, கத்தார் நாட்டு பிரதமருங்க ஷேக் அப்துல்லான்ட்டு அவர் தான் வந்துட்டு இதை முடிவு கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட்டு பாகிஸ்தான் பிரதமர் வந்து இதுக்கான முயற்சியை எடுத்தார். நான் கூட யோசித்தேன், பாகிஸ்தான் பிரதமர் எப்பயுமே அமெரிக்காவுக்கு ஃபேவராக தானே இருப்பார். அவர் எப்படி இதில் பண்ணுவார், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுத்தரமாக எப்படி அவர் யோசிப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அது தோல்வியில் தான் முடிஞ்சுது. அவர் ட்ரை பண்ணது மொத்தம் தோல்வியில் தான் முடிஞ்சுது. இவர் அடுத்த லெவலில் இவர் இறங்கி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஷேக் அப்துல்லான்ற கத்தார் பிரதமர். ஆக்சுவலாக இவர் ரொம்ப போராடி இருக்காங்க. கிட்டத்தட்ட 17 மணி நேரம் ஈரான் கிட்டேயும் அமெரிக்கா கிட்டேயும் பேசியிருக்காரு. முதல்ல ஈரான் கிட்ட பேசி அவங்களோட டிமாண்ட்ஸ்லாம் என்ன ஏதுன்ட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் எடுத்துக்கிட்டு திருப்பி அமெரிக்கா கிட்ட பேசுறது. ரெண்டு பேருக்கும் நியூட்ரலா ஒரு இடத்துல இருந்து இவங்க ஒரு பக்கத்துல இருப்பாங்க, அவங்க ஒரு பக்கத்துல இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட அவர் நினைச்சாருனாக்கா அவரோட கையில இருக்கிற டீம் கிட்டே சொல்லி பண்ணலாம். ஆனா அந்த பிரதமரே நேரடியா இறங்கி ஈரான் கிட்டயும் பேசியிருக்கிற வித் டாக்குமெண்ட் அவங்களோட இதெல்லாம் எடுத்துட்டு போய் அமெரிக்கா கிட்ட கொடுக்கறது, அமெரிக்காவோட டிமாண்ட்ஸ்ன்றது இவங்க கிட்ட கொடுக்கறது, ஒரு வழியா பேசி முடிச்சுட்டாருங்க. அது ஆக்சுவலா ஆஸ் பர் அமெரிக்கா சொன்ன மாதிரி அந்த யுரேனியம் செறிவூட்டுதெல்லாம் வந்துட்டு ஒரு 3வது கண்ட்ரி ரஷ்யாவோட கண்காணிப்புல இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு மேற்கொண்டு அவங்க அணு ஆயுதம் தயாரிக்காத மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்துட்டு இவங்களோட பில்லியன்ஸ் ஆஃப் இது இருக்கு அசட்ஸ் எல்லாம் வந்துட்டு பிளாக் முடக்கி வச்சிருந்தாங்க அமெரிக்கா. அதை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே போல ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸும் இனிமேல் திறந்துட்டாங்க, யார் வேணா போகலாம். இன்னொன்று அவங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட டோல்கேட் மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் போற வர கப்பலுக்கு. அது ஆக்சுவலாக ஃப்ரீயா இருந்தது. இந்த அமெரிக்கா பண்ண வேலையினால இப்போ அது ஏதோ வாங்க சான்ஸ் இருக்குதுங்க. கடைசியில இந்த லெவலில் வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு முதல் காரணம் வந்துட்டு கத்தார் நாட்டு பிரதமர் தாங்க. அவர் நம்ம இதை பாராட்டியே ஆகணும். இது அப்படியே சஸ்டெயின் ஆயிடணும்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சுனாக்கா மேபி அவருக்கு கூட நோபல் பிரைஸ் கூட கொடுக்கலாம். ஏன்னு சொல்றேன்னாக்கா, ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டையும் உரண்டை இழுத்துக்குன்னு ஏதோ ஒரு விதத்துல டாக்ஸ் போட்டோ ஏதோ பண்ணிட்டு இருக்கிற அமெரிக்காவோட ட்ரம்ப் கேட்கும் போது எனக்கு நோபல் பிரைஸ் வேணும்னு சொல்லும் போது, இவரால இந்த வேலை நடந்ததுனாக்கா எத்தனையோ நாடுகளோட பொருளாதாரம் இன்னும் திருப்பி இறங்கி போன போல மேல வருங்க. அந்த லெவலுக்கு பண்ணி வச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு. என்ன ஒன்று, திருப்பி அந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு வந்து லெபனான் மேலாம் தாக்குதல் நடத்தாம இருக்கணும். ஏன்னா அதுவும் அந்த அக்ரிமெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட இந்த லெவல் முடிஞ்சிருக்கு. இனிமேல் நம்மளுக்கு பெட்ரோல் விலைலாம் கம்மியாகவும் நம்புகிறோம், கேஸ் விலை கம்மியாகவும் நம்புவோம். மேபி 1 or 2 months கூட ஆகலாம். கொஞ்சம் நம்ம கைக்கு வர முடிய அது கொஞ்சம் இதில் தான் இருக்கும். இதுதாங்க இந்த டாப்பிக்கை பற்றி என்னோட அபிப்பிராயம். கமெண்ட் பண்ண என்னோட அபிப்பிராயம். நன்றி, வணக்கம்.